எந்தெந்த கண்டிஷனில் வந்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் அடிப்படையில், அதாவது தவறான தகவல் அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட்டு ஒரு பொய்யா வந்து தயாரிக்கப்பட்டு அதை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும், ஃபால்ஸான டாக்குமெண்ட் பொய்யான பத்திரத்தை கொண்டு இந்த பத்திரப்பதிவானது வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னா, அதை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது சேல் டீடுக்கும் இதே தான். சேல் டீடு இப்போ ஒரு விற்பனை நடைபெற்றிருக்கு, இல்லை இந்த விற்பனை வந்து அடிப்படையில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது, இல்லை அந்த விற்பனை முடிந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து டைட்டில் ஆஃப் ஓனர் வந்து வேறு ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இங்கே வந்து யாருன்னா வேறு பார்ட்டிக்கு இடையில வந்து சேல் டீட் ஆகி அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அது மாதிரி போலியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சலேஷன் வந்து பண்ணிக்கலாம்.